ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கனவா மீன் வறுவல் செய்ய 1/4 கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்திருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மற்றும் தேவையான அளவுக்கு உப்பு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் இந்த மாதிரி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கனவா மீன் வறுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. மசாலாவில் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராமல் மீனோட ஒட்டி இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்குவிட் ஃப்ரை, கனவா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.